கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ லார்ஜ் கேப் ப்ளஸ் மிட் கேப், ஸ்மால் கேப். ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் நம்ம ஏற்கனவே கொடுத்துருந்தது தான். ஸோ கிட்டத்தட்ட பிரேக் அவுட் நியரில் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம் நெக்லைன் பிரேக் ஆகி கிட்டத்தட்ட 6% அப் சைடில் போயிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ட்ரி பார்த்தோம்னா கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம என்ட்ரி எடுத்துக்கிடலாம். ஸோ எஸ்எல் வந்து 123 எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை வந்து தொடர்ந்து நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இதோட டார்கெட்னு பார்த்தீங்கன்னா 180 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் RVNL அனாலிசிஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஸ்டாக் நம்ம அதை பார்த்துடலாம். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டாக் RVNL. நம்ம சப்ஸ்கிரைபர் இந்த ஸ்டாக்கை வந்து அனாலிசிஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா RVNL பார்த்தீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹை கிட்டத்தட்ட 638. அந்த 638 இருந்து இப்போது ஒரு நல்ல டவுன் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 412 வரைக்கும், 410 வரைக்கும் வந்துட்டு இப்போ அகைன் மெதுவாக இன்னும் ரெக்கவர் ஆகலை, பட் லைட்டாக உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இது வந்து பிரேக் அவுட் நம்ம எப்போ கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு நான் சொல்கிறது, ஸ்விங்காக இருக்கட்டும் இல்லை ஷார்ட் டேர்முக்காக இருக்கட்டும். ஸோ இதோட இந்த 485க்கு மேலே, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கிடலாம். ஸோ எஸ்எல் வந்து நீங்கள் இதுக்கு கீழே போட்டுக்கலாம். ஸோ 411 அப்படி இல்லை அப்படின்னா இப்போதைக்கு நான் அந்த ஷார்ட் டேர்முக்காக சொல்கிறேன். ஸோ பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு நம்ம அதுக்கப்புறம் எஸ்எல்ல கூட நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு கரெக்டாக சொல்ல முடியாது. நான் இன்னும் பிரேக் பண்ணணும், அதுக்கு இடையில ஒரு லோ கூட க்ரியேட் ஆகலாம். ஓகே, இதோட டார்கெட்னு பார்த்தீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹை 638 நம்ம டார்கெட்டாக வச்சுக்கலாம். ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 510, 520 வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சுக்கலாம். செகண்ட் டார்கெட் 638. நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டாக் ட்ரிவேனி இன்ஜினியரிங். ஸோ ட்ரிவேனி இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ நேற்று மட்டும் ஒரு 6% அப் சைடில் போயிருக்கு. ஸோ நம்ம இப்போ என்ட்ரின்னு பார்த்தோம்னா நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் இப்போது நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். என்ட்ரி எடுத்துக்கோங்க. எஸ்எல் வந்து கரெக்டாக இதோட லோவை வந்து நம்ம வச்சுக்கலாம். ஸோ 356 எஸ்எல்லை வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஸ்டாக்ஸை வந்து தொடர்ந்து ரன் பண்ணலாம். இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 508. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்துருவோம். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டாக் ஏஞ்சல் ஒன். ஸோ ஏஞ்சல் ஒன் வந்து நம்ம ஆரம்பத்துலேருந்தே நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ நம்ம கொடுத்ததுலேருந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இப்போ அதோட லோவில் கொடுத்துருந்தோம். ஒரு ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் மார்க்கெட் இப்போது ஒரு மைனர் கரெக்ஷனில் கொடுத்துருந்தோம். ஸோ 2000 கொடுத்துருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா 3200 வரைக்கும், 220 வரைக்கும் இப்போ நம்ம வந்திருக்கு. ஸோ இதை நம்ம கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம கொடுத்துருந்தோம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்விங் ட்ரேடிங்க்கு நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து இப்போ எடுக்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்கு. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். எஸ்எல் வந்து இந்த 2790 எஸ்எல்லை வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஷார்ட் டேர்முக்காக கூட இந்த ஸ்டாக்கை நம்ம வாங்கி ஒரு 1 இயர் ஆர் 2 இயர் கூட நம்ம இந்த ஸ்டாக்கை வச்சுக்கலாம். ஸோ இது பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா அதோட ஆல் டைம் ஹை, அதோட ஆல் டைம் ஹைக்கு மேலே கொஞ்சம் ஒரு சைட்வேஸ் போகலாம். இல்லை என்ன கேட்டால் ஏஞ்சல் ஒன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெறித்தனமாக ஏறக்கூடிய ஸ்டாக்ஸ். ஸோ அப்படின்றப்போ இதை நம்ம தொடர்ந்து வச்சுருந்தோம்னா நமக்கு ஒரு குட் ப்ராஃபிட் நம்மளால் மேக் பண்ண முடியும். நம்ம பார்க்க போகிற நெக்ஸ்ட் ஸ்டாக் கிரெடிட் ஆசஸ் ஜெர்மன். இது ஒரு ஃபினான்சியல் ஸ்டாக்ஸ், ஹவுசிங் ஃபினான்ஸ் ஸ்டாக்ஸ். அது மட்டும் இல்லாமல் இப்போ அந்த ஸ்டாக்கை பார்த்தீங்கன்னா அதோட ஆல் டைம் ஹைலேருந்து நல்ல டவுன் கிட்டத்தட்ட 1800 ஒரு 860 வரைக்கும் வந்திருக்கு. வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகுறதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா 1788 அதோட ஆல் டைம் ஹை. ஒரு நல்ல டவுன்ஃபால் கிட்டத்தட்ட மணப்புறம் இந்த ஹவுசிங் ஃபினான்ஸ் ஸ்டாக்ஸ்லாம் விழுகும்போது இதுவும் அதோட சேர்ந்தே விழுந்துச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கு கொஞ்சம் ரெக்கவர் கொடுக்க ஆரம்பிக்குது. ஸோ இப்போ நீங்கள்
ஒரு ஒரு ஸ்டாக்கை வந்து ஒரு கரெக்ஷனில் வாங்கணும், ஒரு ஷார்ட் டேர்முக்காக நான் வாங்குறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இப்போது நீங்கள் வாங்கலாம். ஸோ 2 இப்போ நம்ம ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு ஸ்டாக்கை நம்ம வாங்க போகிறோம்னா 2 மெத்தட் இருக்குது. ஒன்று அதோட எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட்டில் விலை கம்மியாக கிடைக்கும் போது வாங்கலாம். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த கம்மியாக கிடைச்ச விலையிலேருந்து மறுபடியும் பிரேக் அவுட் ஆகும். பிரேக் அவுட் ஆகும்போதும் ஷார்ட் டேர்முக்கு வாங்கலாம். இப்போ நீங்கள் எந்த மாதிரி ட்ரேடர்னு எனக்கு தெரியாது. ஸோ நீங்கள் ஒரு நல்ல விலை குறைஞ்சிருக்கும் போதே நான் வாங்கி போட்டு நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரியான ஆள்னா நீங்கள் இப்போது இந்த ஸ்டாக் ரெக்கவரும் கிட்டத்தட்ட வந்துருச்சு. ஒரு 6% வந்து நேற்று கொடுத்துருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 938 கூட நீங்கள் இப்போ என்ட்ரி எடுத்துக்கிட்டு வெயிட் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 997க்கு மேலே ஓப்பன் க்ளோஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம ஷார்ட் டேர்முக்காக இருக்கட்டும் இல்லை ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ ஷார்ட் டேர்முக்காக நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாங்குறீங்கன்னா எஸ்எல் வந்து இந்த 861க்கு கீழே எஸ்எல் வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து ரன் பண்ணலாம். இதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா இப்போ மணப்புறம் வந்து உங்களுக்கு ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்படி ஒவ்வொரு ஸ்டாக்ஸும் ஃபினான்ஸ், அதாவது ஹவுசிங் ஃபினான்ஸ் ஸ்டாக்ஸ்லாம் கீழே விழுந்துருந்துச்சு. இப்போ பிஎன்பி ஹவுசிங் பிளான்ஸ் கூட நம்ம இன்றைக்கி வீடியோவிலேயே கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ நம்ம இதோட டார்கெட் கொடுத்துருக்கோம். ஸோ இதை நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். இது ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு ஸ்விங் ட்ரேடிங்காக நீங்கள் அந்த இடத்துல எடுக்க போகிறீங்க அப்படின்னா இதோட ஃபஸ்ட்டு டார்கெட் இது இந்த 1162 உங்களுக்கு ஸ்விங் ட்ரேடிங் எடுக்கும்போது ஃபஸ்ட் டார்கெட்டாக நம்ம இதை வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ். நிஃப்டி 50ல் இருக்கிற ஸ்டாக்ஸ் பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து ஒரு இப்போ இந்த கரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் ஆகிட்டு இப்போ ஒரு டபுள் பாட்டமில் நெக்லைன் பிரேக் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ட்ரி வந்து கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் நம்ம இப்போ என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ட்ரி எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா 7040 ஃபஸ்ட்டு டார்கெட்டாக இருக்கும். எஸ்எல் வந்து இந்த லோவில் வச்சுக்கலாம். ஸோ இந்த 6437 ஃபஸ்ட்டு அதாவது எஸ்எல்ல வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை நம்ம தொடர்ந்து ரன் பண்ணலாம். ஃபஸ்ட் டார்கெட் 7039. இதுக்கு மேலே நீங்கள் பிரேக் ஆனதுக்கப்புறம் ஸோ இந்த 7040க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட ஆல் டைம் ஹை வரைக்கும் வச்சுக்கலாம். ஸோ 8163 அதோட ஆல் டைம் ஹை. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 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 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ 7782 ஒரு ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு முன்னாடி வரும்போதும் அது கொஞ்சம் மொமெண்டமை பொறுத்து இருக்குது. மொமெண்டம் வந்து ரொம்ப வேகமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 7782 வந்து ரெஸ்பெக்ட் பண்ணாது. ஒருவேளை மொமெண்டம் ஸ்லோ டவுனாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 7782 ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அகைன்ஸ் ஒரு சின்ன ஒரு ரீடெஸ்ட் எடுத்து கூட அகைன் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் பார்த்துருவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக்ஸ் டைட்டன். ஸோ ஒரு ஹியூஜ் அமௌண்ட்டு போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நம்ம ஒரு மிட் கேப்லேயோ ஒரு ஸ்மால் கேப்லேயோ நம்ம போடுறதுக்கு கொஞ்சம் சில பேருக்கு தயக்கம் இருக்கலாம். ஸோ இதே இது ஒரு நிஃப்டி 50ல் போடும்போது நம்ம முழுக்க கான்ஃபிடெண்ட்டாக இருக்கலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பஜாஜ் ஃபினான்ஸ், இன்னொன்று டைட்டன். ஸோ இந்த 2 ஸ்டாக்லேயும் உங்களோட ஹியூஜ் அமௌண்ட்டை நம்ம உள்ள உங்களுக்கு கேபிட்டலாக போடலாம். ஸோ அப்படி அந்த வகையில் நான் ஒரு 2 ஸ்டாக்கு உங்களுக்கு எடுத்திருக்கேன். அதில் முன்னாடி பார்த்த ஸ்டாக்கு பஜாஜ் ஃபினான்ஸ், இன்னொன்று இந்த டைட்டன். ஸோ டைட்டன் வந்து அதோட பிரேக் ஆகிருக்கு. இந்த டெக்லைனுக்கு மேலே ஸ்ட்ராங்காக புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கு. ஸோ இப்போ நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸில் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஸோ எஸ்எல் வந்து இதோட லோவாக வச்சுக்கலாம். இந்த 3079 எஸ்எல்லாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை தொடர்ந்து நம்ம ரன் பண்ணலாம். இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 3883 வரைக்கும் நம்ம தைரியமாக வச்சுக்கலாம். பட் என்ன நிஃப்டி 50ல் இருக்க ஸ்டாக்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகும். ஓகே, இப்போது நம்ம கிட்டத்தட்ட இந்த வீடியோவில் ஒரு 7 இல்லை 8 பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம கொடுத்த ஸ்டாக்ஸ்களும் சிடிஎஸ்எல் பார்த்தீங்கன்னா 3 நாளில் இதோட டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸோ அதையும் நம்ம சிடிஎஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து கரெக்டாக 3 நாள், அதாவது 3 நாள் தான் ஆகுது. நான் இதுக்கு அதாவது எப்படி சொல்கிறதுனா பிரேக் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். ஸோ முந்தா நாள் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ கரெக்டாக நம்ம கொடுத்ததுலேருந்து 3 நாள்லேயே அது நம்ம கொடுத்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருக்கு. ஸோ யாராவது எடுத்துருந்தீங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.